ஜாதி, சாதி எல்லாம் ஒன்றுதான். சாதியை முன்னோர்கள் இரண்டாக சொன்னார்கள். ஆண் ஜாதி, பெண் ஜாதி. அதுபோல மரங்களிலும் ஆண் மரம், பெண் மரம் என்று இருக்கிறது. எல்லா உயிரினத்திலும் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறது. இது ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனால் ஒரு இந்து மதம்தான் எல்லோரையும், எல்லா இந்துக்களையும் இரண்டாக பிரித்தது சாதியை வைத்து. உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் என்று ஒரு தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று. இது ஒரு பழைய தமிழ் பாடல். சாதி இரண்டொழிய வேறில்லை, அந்த இரண்டு ஆண் ஜாதி, பெண் ஜாதி. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், சொல்லும் பொழுது சாற்றுங்கால், நீதி நிறை மறுவா, நீதி முறை நறுவா, இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர். யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், கொடுக்காதவர்கள் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள். இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பட்டாங்கில் என்று உலகத்தை குறிக்கிறது. பட்டாங்கில் என்று மறுபடியும் சொல்கிறேன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி நெறி முறை வழுவா, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதை யார் மதிக்கிறார்கள்? யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. இவன் தாழ்ந்தவன், இவன் இழிந்த குலத்தவன் என்று பாகுபாடு செய்தது இந்து மதம். மரத்தில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்ற எந்த மதத்திலும், கிறிஸ்துவ மதத்திலோ, இஸ்லாம் மதத்திலோ, பௌத்த மதத்திலோ, சமண மதத்திலோ அல்லது எதிலுமே இல்லை. ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் இது இருக்கிறது. அதனால்தான் பலர் இந்துக்கள் நான் இல்லை என்று. ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அவர் தாசில்தாரிடம் சென்று, எனக்கு சாதி ஒரு சர்டிஃபிகேட் வேண்டும் என்று கேட்கிறார். நீ என்ன சாதி என்று அந்த அலுவலர் கேட்கிறார். எனக்கு சாதி என்பதே கிடையாது, நான் எந்த சாதியும் சேராதவன், அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கள் என்று கேட்கிறார். அவரோ, எப்படி, நீ ஏதாவது ஒரு சாதியில் பிறந்திருக்க வேண்டுமே, அந்த சாதியை சொல். அதெல்லாம் இருக்கலாம், நான் எந்த சாதியும் சேராதவன், எனக்கு சாதி என்றே கிடையாது, நீங்கள் கொடுக்கிறீர்களா தரமாட்டீர்களா என்று கேட்கும் பொழுது எல்லோரும் யோசிக்கிறார்கள், பலர் யோசிக்கிறார்கள். கடைசியாக அது வழக்காக மாறுகிறது. அந்த வழக்கில் பலர் வந்து கருத்து கேட்கிறார்கள். கடைசியாக ஒருவர் சொல்கிறார், அவர் கேட்பதில் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சாதி இல்லை என்று சொல்லிவிடும், சாதி மறுப்பு சொல்லிவிடுவோமே என்று கொடுத்து விடுகிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் சர்டிஃபிகேட் என்று வழங்கும் பொழுது எனக்கு சாதி இல்லை என்று எழுதி வாங்கிவிட்டால் அங்கே சாதி என்பதே காலப்போக்கில் மறைந்துவிடும். ஒவ்வொருத்தர் மனதிலும் அந்த சாதி வெறி இருக்கிறது. சாதி வெறி. நான் உயர்ந்தவன், நான் இந்த குலத்தவன், நான் அந்த குலத்தவன் என்று பாகுபாடு செய்தது இந்து மதம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே இந்து மதம்தான், மற்ற எந்த மதத்திலும் இல்லை. அது எல்லாமே இந்தியா தான். இந்தியா என்றாலே பல நாடுகள், பல
இனங்கள், பல நாடுகள் சேர்ந்தது தான். நாடுகள் என்றாலே தமிழ்நாடு போல பல மாநிலங்கள் உள்ளடக்கியது தான் இந்த இந்தியா. இதுவே ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு இல்லை, இந்தியா என்று இல்லை, வெவ்வேறு நாடாக இருந்தது. பல நாடுகள் இருந்தது. எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு இந்தியா என்ற பெயர் வந்தது. இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உன்னுடைய சாதி என்ன என்று கேட்டால் எனக்கு சாதி இல்லை என்று சொல்லுங்கள். காலப்போக்கில் அது மாறிவிடும். உங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் அவர்கள் கேட்பார்கள் என்ன சாதி என்று. சாதி இல்லை என்று எழுதி வாங்குங்கள். இல்லை என்றால் வழக்கு தொடுங்கள், வெற்றி பெறலாம். ஏற்கனவே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அதை சொல்லி நீங்கள் வாங்கலாம். அதை உங்களுக்கு தேடினால், கூகுளில் தேடினால் கிடைக்கும். இது எனக்கு கிடைத்த தகவல் தான். அதனால் தான் சொல்கிறேன், சாதி என்று எதுவும் இல்லை. ஆண் ஜாதி, பெண் ஜாதி. அதுக்கு இன்னொரு முக்கியமாக ஒரு அறிவியல் ஒரு உண்மையை சொல்கிறேன். குரோமோசோம் என்று நம்முடைய அந்த செல் அதில் இருக்கிறது. அதுவில் XX என்ற குரோமோசோம், YY என்ற குரோமோசோம். அந்த YY என்ற குரோமோசோம் ஜோடியாக ஒவ்வொரு பெண்ணிலும் இருக்கிறது. அதுபோல ஆணிடம் XX என்ற குரோமோசோம் இருக்கிறது. எல்லா ஆணிலும், அவன் எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தவனாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் உலகத்தில் அவனுடைய ஆணினுடைய அந்த குரோமோசோம் XX தான், பெண்ணுக்கு YY தான். இதை சொல்லுங்கள். அதுக்கு வேறு மாற்று கருத்தே இல்லை. எனவே நண்பர்களே, இதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக மரபணுகள், எல்லாமே மரபணுக்கள் தான். நம்முடைய உயிரணுவில் எல்லாமே இருக்கிறது. இரத்தம் இருக்கிறது. ஒரு 5-6 விதமான இரத்தம் தான் எல்லோருக்கும் இருக்கிறது. உங்களுடைய இரத்தம் எனக்கு பொருந்தும், என்னுடைய இரத்தம் கீழ் ஜாதியினருக்கு பொருந்தும். எல்லோரும் சமம் என்ற எண்ணம், ஈக்குவாலிட்டி என்று சொல்லும் பொழுது அங்கே சமதர்மம் நிலைத்து நிற்கும். சமதர்மம் தான் நமக்கு வேண்டும், சமூக நீதி வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், பிறரிடம் சொல்லுங்கள். சாதி வேண்டாதவர்கள், சாதியை ஒழிக்க நினைப்பவர்கள் இந்த கருத்தை சொல்லுங்கள். இதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. மாற்றுங்கள், உலகத்தையே மாற்றுங்கள். தமிழ்நாடு முன் மாநிலமாக இருக்கும் பொழுது தமிழர்களிலே பாகுபாடு இருக்கிறது. அதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும். அப்படி ஒழித்து கட்டினால்தான் நாம் எல்லாம் சமம் என்று அந்த ஒரு நிலை வர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். எனவே நண்பர்களே, இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.